பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியில் தொடக்க காலத்திலிருந்து பயணித்து கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளராக பதவி வகித்து பணியாற்றியவர் கரு பிரபாகரன் அவர்கள். தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய இருக்கிறார். அவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடக்க காலத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்து இப்போது ஏன் அங்கிருந்து விலக வேண்டும், எதற்காக விலகி இருக்கிறீர்கள்? இது ஒரு பக்கம் ஒரு கேள்வி. பெரியார் அந்த இயக்கத்தில் இருந்து மேடையில் தோன்றி பேசியவர் இன்று பெரியாரை எதிர்க்கிறார். ஈரோடு கிழக்கில் தேர்தல் யுத்தியாக, தேர்தலின் மையப்புள்ளியாக பெரியாரை குறித்து விமர்சனத்தை முன்வைத்து தேர்தல் களம் காண்கிறார். சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் என்ன வாக்களிப்பார்கள்? சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள்லாம் வாக்களிக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை சார். போன முறை எடுத்த வாக்குகளை திரும்ப வர்றது பெரிய கேள்விக்குறிதான். அது அவர் தெரிஞ்சுதான் என்ன பண்றாருன்னா, அது பெரியார் எதிர்ப்புன்னு ஒரு திட்டமிட்டு ஒரு வேலையை அங்க காமிக்கிறாரு. பெரியார் எதிர்ப்பு திமுக பெரியாரோட வாக்குகளோ, திராவிட கழகம், திவிக, பெரியாருடைய தொண்டர்களு, பெரியார் கொள்கை அத்தனை பேரும் திமுக வாக்கு செலுத்துவாங்க. அதை மடைமாற்றணும். மற்ற அதிமுகவும், பாஜக, பாமக, மற்ற எந்த கட்சியும், தேமுதிக யாரும் வந்து களத்தில் நிக்காதனால இவருக்கு அந்த வாக்கு வேணுன்றதுக்காக தான் அது இப்ப அவரு எப்பயும் உள்மனத இந்துத்துவ அரசியல் அவர் மனசுல எப்பவுமே இருந்துச்சு. அது கடந்த காலகட்டத்துல வெளிப்பாடு நீங்க பார்த்திருப்பீங்க. அதோட நோக்கம் தான் இப்ப அவர் வாக்கா வேணும். அந்த வாக்கு அவர் வேணுன்ற ஒரே காரணத்துக்காக அது பெரியார் எதிர்ப்பு நாங்க காமிக்கிறாரு. அந்த எதிர்ப்பை வச்சுட்டு இந்த வாக்கு பாஜகவோட வாக்குகள், மற்ற இருக்கிற கட்சிகள் வாக்குகள் எல்லாமே ஒரு அது அறுவடை செய்யறதுக்கான வாக்குகளை செய்யறாரு. ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயமா நாம் தமிழ் கட்சின்னு ஒரு தனி வாக்குலாம் கிடையாது. நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே இருந்த வாக்குகள் நாங்க வேலை செஞ்சவங்க அத்தனை பேர் வெளியே வந்துட்டு இருந்தாங்க. வெளியே வந்துட்டோம். களப்பணி செய்யறது கூட கிடையாது. இங்க போய் ஒரு களப்பணி தமிழ்நாடு முழுசு போய் சேர்ந்து செய்யறாங்க. அவ்வளவுதான். இல்ல, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரிசையாக விலகி செல்கிறார்கள், பொறுப்பாளர்கள் விலகி செல்கிறார்கள் அப்படின்னு செய்திகள் நம்ம பார்த்தாலும், ஒரு செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் பார்க்கும்போது அதே ஒரு கூட்டம் பின்னணியில ஆரவாரத்தோட இருக்குது. அது எப்படி இந்த கட்சியில அப்புறம் தொடர்ந்து பயணிக்கிறாங்க? இன்னொரு விஷயம், நீங்க இந்துத்துவ கொள்கை அதுதான் அவருடைய அடிநாதம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தொடக்க காலத்துல ஆரம்பிக்கும் போதே அதே நிலைப்பாட்டில் தான் சீமான் இருந்தாரா, இல்ல அண்மை காலத்துல மாறினாரா? ஏன்னா ஜெகதீச பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் சொல்றாரு, RSS உள்ளே வந்து விட்டது, பாஜக உள்ளே வந்து விட்டது, குருமூர்த்தியை சந்திக்கிறார் அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறார். இதெல்லாம் தொடக்க காலத்துல அப்ப இருந்துச்சா, இல்ல இடையில தான் அந்த மாதிரியான மாற்றத்துக்கு சீமான் உள்ளானார் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? தொடக்க காலத்துல கொள்கை ரீதியா இல்ல. ஆனா குருமூர்த்தி தான் கூட்டிட்டு போயிட்டு நாம் தமிழ் கட்சியோட பெயர் வாங்கி கொடுத்தாலும், குருமூர்த்தி வாங்கி கொடுத்தாலும் அப்பயே பேச்சு நிலவச்சு. ஆனா அது பெருசா அப்ப எடுத்துல. ஏன்னா பாஜகவோட ஆட்சியில பாஜக ஒரு பெரிய கட்சி ஒன்னும் இந்திய மண்ணில வந்து பெரிய அளவுக்கு நினைச்சுக்கிற மாதிரி ஒரு கட்சி இல்லாம தான் இருந்துச்சு. அப்ப இருக்கும்போது சூழல்ல அது பாஜக பெருசா எடுத்துக்கல. ஆனா அது இப்பதான் காலப்போக்கெல்லாம் தெரிஞ்சு அது பாஜகவுடைய வேலை. அவங்க பாஜக வந்து அவங்க வந்து குருமூர்த்தியோட வேலையில தான் இவர் செஞ்சிருக்காரு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இவரு இப்ப தொடர்ச்சியா 2016 தேர்தல் வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் திராவிட கொள்கை இருந்தாரு. கருஞ்சட்டை போட்டுதான் இருப்பாரு. கருப்பு சட்டை போட்டு கடல் எதிர்ப்பு எல்லாமே இருந்துச்சு. எல்லா வேலையுமே அப்ப இருந்துச்சு. அந்த தேர்தல் 2016 தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் இவர் இது மாதிரி ஒவ்வொரு முறையா அப்புறம் வேலை கொண்டு வராரு, முருகனை கொண்டு வராரு. ஊரை அப்படி மொழி சார்ந்து மண் சார்ந்த பேர்ல இறை கடவுளை வந்து போத்துட்டு இவரை பட்ட போடுறத ஆரம்பிக்கிறாரு, நாம் போடுறத ஆரம்பிக்கிறாரு. எல்லா வேலையும் அது பிறகு 2017 பிறகு தொடங்குறாரு. இது 2017 வருஷம் முன்னாடி கட்சி இருக்கிற நபர்களுக்கு ஏதோ ஒரு பண்பாட்டு அரசியல செய்யறான்னு நினைச்சா பண்பாட்டு அரசியல் கிடையாது. முழுக்க முழுக்க இந்துத்துவாக துணை போற அரசியல் தான். அங்க வந்து எப்படி அவங்க இந்துத்துவா வந்து பாரத் மாதா ஜெயிட்டாலும் வெற்றி வெளி வீரவேல்னு சொல்றோம். அவ்வளவுதான். வேற ஒரு கான்செப்ட்ல இவர் கொண்டு வரல. இவரோட கான்செப்ட் நாளைக்கு ஒரு காலத்துல பாஜக ஒரு அரசியல் தலைமை இங்க இருந்துச்சுன்னா இங்க அவங்களுடைய கொள்கைக்கு மாறுபட்ட கொள்கையா இங்க நாம் தமிழர் இருக்கக்கூடாதுன்றது சிறுக அந்த கொள்கையை வந்து நாம் தமிழ் கட்சியோட தம்பிக மனசுல அவர் புகுத்திட்டார். அவர் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து தொடக்க காலத்துல சாதி ஒழிப்பு, சாதி மறுப்பு, பெரியாரை கொள்கை அப்படி எல்லாம் பேசிட்டு வந்தாரு. இப்ப சமீபத்துல இப்ப ஈரோடு கிழக்குல கூட பாத்தீங்கன்னா அங்க முதலியார் சமூகத்தை அதிகம் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றனால முதலியார் தான் முதன்மையானவர்கள் அப்படின்னு பேசுறாரு. பார்ப்பான் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான் அப்படின்றாரு. பெரியார் மண், பெரியாரே எங்களுக்கு மண் தான் அப்படின்றாரு. இந்த நிலைப்பாடு சீமான் எடுக்கிறாரு அப்படின்னா இதற்கு முன்னாடி எப்படி நாம் தமிழர் கட்சியில இருந்தவங்க எல்லாம் பயணித்தீங்க, இப்ப இருக்கிறவங்க எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏன்னா உங்ககிட்ட நீங்க கட்சியில இருந்து அண்மையில் தான் விலகி இருக்கீங்க. எப்படியும் கட்சியில இருக்கவங்க ஒரு சில பேரு உங்ககிட்ட இந்த ஆதங்கத்தை சொல்லலாம், அப்படி ஏதாவது பேசுறாங்களா? எல்லாம் பேசுறாங்க. நேத்து கூட பேசிட்டு இருந்தாங்க. நேத்து கூட
கட்சிக்காரர்கள் தாண்டி கட்சிக்காரர்கள் ஏற்கனவே இவர் பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் அவர் ரஜினிகாந்த் என்னைக்கு சந்திச்சாரோ அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் அவருடைய பேச்சில் அத்தனையுமே இந்துத்துவாக்கு ஆதரவான தோட்டத்துல போயிட்டு இருந்துச்சு. இப்ப தெளிவா அது வந்து அங்க பாப்பான் ஓட்டுகள் இருக்கிற ஓட்டுகள் இது அவரு செய்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப போயிட்டு இப்ப மக்கள் மத்தியில மக்கள் மத்திய தாண்டி கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள்ட்ட மிகப்பெரிய அவப்பேர் இல்ல. அங்க இப்ப உள்ள இருக்கிற மாநில மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களே ஏன் இப்படி சொல்றாரு? ஒவ்வொருத்தரும் தினசரி முட்டு கொடுக்க முடியல. இரவானா ஒருத்தர் திட்டுறாரு, பகலானா ஒருத்தர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. நாங்க அவங்க பேசி எடுத்தாப்புல ஒரு இணையத்துல முட்டு கூட முடியல. அது மாதிரி ஒரு நேத்து ஒரு அதிகாரி, அதெல்லாம் ஒரு அரசு அதிகாரி நம்மளுக்கு வாக்கு செலுத்தின தொடர்ச்சியா இருக்கிற 3-4 தேர்தல் நம்மளுக்கு வாக்கு செலுத்தின ஒரு அரசு அதிகாரி அவரு சொல்றாரு, ஏன் இப்படி மாறிட்டாரு? நாங்க அரசு அதிகாரி இருந்தாலும் நாங்க இப்படி தொடர்ச்சியா சீமானுடைய கொள்கை பிடிப்பாக தான் போடுறோம். ஏன் இப்ப கொள்கை மாறி நிக்கிறாரு அவரு? என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு வருத்தமா தான் கேட்டாங்க. எல்லாரும் மக்கள் மனசுலயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சீமானுடைய தொடர்கால நடவடிக்கைகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது. இப்ப நான் ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கலாம், நான் ஒருத்தர் கட்சி விட்டு விலகலாம். தமிழ்நாடு முழுசும் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்ப இந்துத்துவான அரசியல் தான் இங்க போயிட்டு இருக்குது. இல்ல திடீர் நிலைப்பாடு இப்ப நீங்க சொல்றது இன்னொரு சம்பவத்தை கூடுதலா சொல்றீங்க. அதாவது ரஜினியை சந்தித்த பின் சீமானிடம் மனமாற்றம், சீமான் இந்துத்துவக்கு ஆதரவாக மாறி இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் அப்படி இருந்ததுன்னு ஒரு தகவல் சொல்றீங்க. 2016 தேர்தலுக்கு பின் 2017 இருந்து வெளிப்படையான ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தை சமீபத்தில் சந்தித்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம்ன்றது எதை வைத்து அந்த அரசியல் கணக்கை சொல்கிறீர்கள்? இல்ல அப்ப வந்து 2017 பிறகு ஒரு சிறுக அங்கங்க அதுல ஒரு தோற்றத்தை காமிப்பாரு. ஆனா அது இப்ப பிஜேபி இல்ல இது சைவம் வைணவன்றது வேற மாதிரி கொண்டு போயிருவாரு. நாங்க இந்து இல்ல அப்படி கொண்டு போய் மனமாட்டுவாரு. ஆனா இப்ப தெல்ல தெளிவாவே இப்பதான் அவர் முழுசு சொல்றது ஆரம்பிச்சிருக்காரு. பாப்பானுடைய பார்ப்பனோட அவங்க மக்கள் நம்ம எதுக்கல. ஆனா ஆரியர்களுடைய எதிர்ப்புகளு ஆடர்கள் தொடர்ந்து இந்த பல நூற்றாண்டு காலமாக இவங்க செஞ்சு நம்ம தமிழ் மண்ணுக்கும் இந்த மக்களுக்கு செய்த துரோகங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இது எல்லாமே தெரியும். சீமானுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பேசி வந்தவங்க தான் நம்மளே. ஆனா இப்ப ஏன் மடமாட்டுறாருன்னா அவர் ஏதோ மத்திய அரசுக்கு பயப்படுறாரு. ஏதோ மத்திய அரசுக்கு அவர் பயப்படுறாரு மாதிரி ஒரு சீமான் பிஜேபிக்காக அடைக்கலம் ஆறதுக்கான இது தேவை ஏற்படுறது அவர் அடைக்கலம் ஆயிருக்காரு. அவ்வளவுதான். இல்ல சீமான் அப்படிப்பட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா இப்ப அவர் ஏதோ ஒரு தரப்புல அவரு மத்திய அரசுகிட்டையும் இருக்கிற மாநில அரசுகிட்டையும் வேலை செய்ய. இப்ப மாநில அரசு இப்ப திமுக மட்டும் இவ்வளவு வாக்கு விழாம போயிருப்போது. இவரு பெரியார் தூங்கி இருந்த பெரியார் யாரும் பேசவே இல்லை. பெரிய படத்தை போட்டு சின்ன படம் உருவாக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பெரியார்ன்றதை வந்து இன்க்ளூஸ் பண்ண வைக்கிறது இவர் தான் வச்சாரு. இப்ப திருப்பணும் இப்ப 2 தரப்பு மக்களுக்குமே இவர் போய் செய்யற வேலையை தான் போய் நின்றுச்சு. இப்ப இது நாம் தமிழ் கட்சி வாக்க மாறு திமுக வளர்ச்சி தான் போய் நின்றுச்சு. இது இந்துத்துவ வளர்ச்சிக்கு தான் போய் நின்றுச்சு. நாம் தமிழர் சீமான் பேசியது வந்து திமுகவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துறது பெரியாருடைய புகைப்படங்களை பெரிதாக்கி இருக்கிறது அப்படின்றீங்க. ஆனா ரஜினியை சந்தித்ததுல என்ன விஷயம் தகவல் பரிமாற்றம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு என்ன தகவல் உங்களுக்கு அப்படி வந்திருக்கு? இல்ல அந்த சொன்ன விஷயம் என்னன்னா ரஜினிக்கு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய பாஜக கூட்டணியில சீமானுக்கு வந்து முதல்வர் வேட்பாளரா தர்றதை பத்தி தான் அவர் பேசியிருக்கிற மாதிரி அப்ப கூட போன மாநில பொறுப்பாளர் சில பேர் வந்து சொன்னாங்க. அப்ப உடன் சென்ற மாநில பொறுப்பாளர் இவங்க வந்து பேசியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இருக்கிற தேர்தல் செலவுல இருந்து எல்லா செலவுகளும் ஏத்துட்டு சரி தமிழ்நாடோட முதல்வர் வேட்பாளரா உங்களை நாங்க வந்து திருமணம் பண்றோம். அதுக்கு வந்து நாங்க ஏன் சம்மதிக்கிறோம் அப்படின்னும் போது ஈழ போராட்டம், ஈழ பிரச்சனைகளை, ஈழ விடுதலை இது மாதிரி பிரச்சனை பேசி ஒரு 5 கருத்து நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி இணைச்சிக்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரிதான் பேசியிருந்தாங்க. பாஜகவுடன் ரஜினிக்கு வந்து விஜயோட அரசியல் பிடிக்கல. ரஜினிகாந்த் விஜயோட அரசியல் பிடிக்கல. யாருக்கு? ரஜினிகாந்துக்கு பிடிக்கலையா சீமானுக்கு பிடிக்கலையா? ரஜினிகாந்த் பிடிக்கல. ரஜினிகாந்துக்கு விஜய் அரசியல் வர்றது பிடிக்காதனால சீமானை அழைத்து பாஜகவுடன் கூட்டணியா இல்ல பாஜகவில் இணைக்கிறதுக்கான முயற்சியா? இல்ல பாஜக கூட்டணி தான். கூட்டணி. ஆனா முதல்வர் வேட்பாளர் சீமான் அப்படின்னு பேசப்பட்டிருக்குது. சீமான் மாதிரி கொண்டு வராங்க. இப்ப எப்படி ஆந்திர பிரதேசத்துல வந்து நடந்துச்சோ அதே மாதிரி சந்திரபாபு நாயுடோட முதலமைச்சர் பவன் கல்யாண் துணை முதல்வர்ன்ற மாதிரி இந்த சீமானை கொண்டு வரதுக்கான வேலை நடந்துச்சு. சீமானை முதல்வர் வேட்பாளராக வைத்துக் கொண்டு பாஜக தேர்தலை சந்திப்பது அப்படின்றது சந்திப்பது இல்ல. இதெல்லாம் அப்படி ஒரு கணக்கு வைத்தாலும் இவ்வளவு நாள் ஒரு மேடையில ஒரு எதிர்ப்பு கொள்கையில பேசிட்டு வந்து திடீர்னு என்று மாற்றி அந்த கொள்கையிலிருந்து விலகி பேசுவது என்பது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? ஏன்னா இப்ப பிரபாகரனை முன்னிறுத்தி அரசியல் பேசினார். பிரபாகரன் புகைப்படம் குறித்து பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் இருக்க கொள்கை பரப்பு செயலாளர் சுடலை அவர்கள் சொல்லும்போது பிரபாகரனுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதை வைத்து நாங்கள் இவருடன் இருக்கவில்லை, பாடம் நடத்துகிறார் அவரை பற்றி, அதனால் இருக்கிறோம் அப்படின்றாரு. கரெக்டா தான். பிரபாகரனோட பாடம் நடத்துறாரு சரிதான். பிரபாகரன் தலைவர் அறம் சார்ந்த அரசியல் செஞ்சாரு.
மத போதைக்கு அடிமையாகாம லஞ்ச லாவணிய ஊழல் இல்லாம எந்த பெண் குற்றச்சாட்டுகள்லாம் வாழ்ந்தாரு. அவரு சீமான சொல்றாரு. அவரு அது முதல்ல கடைபிடிக்கிறாரா? சீமான் கிட்ட அந்த 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 கொள்கை உடன்பிடிப்பு இருக்குதா? ஊர் நாட்டாம இருப்பாருல்ல. ஊருக்கெல்லாம் ஊர்ல என்ன பண்ணுவாரு? ஆனா ஊருக்கு மட்டும் அவர் கெட்டவனா இருப்பாரு. ஊர்ல இருக்கிறவன தப்புன்னு கேட்பாரு. அது மாதிரி சீமான் நடவடிக்கைகள் தான் இருக்குது. இவர் ஒரு இயக்குனர் அவ்வளவுதான். இவர் வசன கருத்து அவ்வளவுதான். இதை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. இவரால எந்த செயல்பாடும் இவரால செய்ய முடியாது. அவங்க கான்செப்ட் பாஜக கொடுக்குற கான்செப்ட் பேசுறாரு. அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுறாரு அவ்வளவுதான். ஆனா இந்த குற்றச்சாட்டு, அதாவது மது, பெண் புகார் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கட்சியில் பயணிக்கும் போது இருந்தது தானே அது? இருந்து காலப்போக்கில் அதெல்லாம் சரியாயிரும் நினைச்சுதான் ஒரு காலம் நகர்த்திட்டு போனோம். ஏன்னா இவரு பரம்பரையா ஒரு தமிழ் தேச அரசியல் வரல. கத்துக்கல. இவரு ஈழப்போராட்ட பின்னணி வந்தாரு. இதுக்கு முன்னாடி இயக்குனர் இருக்கும்போது அப்ப ஒரு திரையுலகம்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு உல்லாச உலகம். அது திரையுலகத்துல அந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப அது வந்து தவிர்க்க முடியாத சூழல் அவர் மாட்டியிருப்பாரு. ஆனா அரசியல் வந்த பிறகு சரியா தான் இருக்காரு அப்படின்னு தான் பயணிச்சோம். அதன் பிறகுதான் ஒவ்வொரு நடவடிக்கையும் தெரிய வரும்போது இவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பார். இவர் மனசுல எதுவும் மாற்றல. இவர் மத போதைன்னு மாடல. இவர் எந்த கொள்கை ரீதியா இவர் நாம் தமிழ் பண்ற கொள்கையில இருக்கிற உறுப்பினர்கள் வந்து பொறுப்பாளர் எல்லாம் 90% பொறுப்பாளர் இவர் நாம் தமிழ் கொள்கைன்றதான் இருக்காங்க. அதன்படிதான் வாழ்றாங்க, நடக்கிறாங்க. ஆனா சீமான்ல அதுல ஒரு துணி கொள்கை கூட சீமான் எதுவும் கிடையாது. அவர் மேடை பேச்சாளராக மட்டும் தான் இருந்துட்டு போறாரு தவிர அவர் எந்த கொள்கை ரீதியாகவும் இப்ப கட்சி கட்டுப்பாடு, கட்சி எப்படி கட்டமைக்கணும், நான் முதல்வர் ஆகணும் அப்படின்னா ஒரு நாள் கூட அவர் யோசிச்சு கிடையாது அவர். ஏன்னா அவருக்கு பயம் இருக்கு. விஜயகாந்த் எப்படி விஜயகாந்த் வந்து அத்தனை பேர் எம்எல்ஏ ஆயிட்டு கடைசி திமுக பக்கம் அதிமுக போனாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு பின்னாடி போயிட்டு இந்த கட்சி கைப்பற்றி கூட நினைக்கிறாரு. சீமானை தவிர ஒரு முகங்களை காட்டுங்க. இந்த 15 வருஷத்துல இருந்த ஒரு முகங்கள் கூட சீமான் பக்கம் இல்ல. கடைசி காளி மகன் முடிவு உட்பட ஜெகதீஷ் பாண்டியன் உட்பட எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. யாரு இருக்கிறாங்க? 15 வருஷம் இருக்கிற நாம் தமிழ் ஒரு தலை முகம்ன்றது எந்த முகமும் இன்னைக்கு இல்ல கட்சியில. அது காரணம் இந்த கட்சி யாரும் கைப்பற்றிக்க கூடாது, செய்யக்கூடாது. இது நம்மளுக்கான பிராண்டு. இது நம்மளுக்கு கார்பரேட் கம்பெனியா மாத்திட்டாரு நாம் தமிழ் கட்சி. அவர் நல்ல வருமானம் வர ஒரு கட்சியை மாறிட்டார். இல்ல, இப்ப கட்சியாக அது வளர்ச்சி அடைய வைக்கல, வருமானத்துக்காக பாக்குறாருன்னா எப்படி வெறும் வருமானம் மட்டும் வந்துடும் கட்சி வளர்ச்சி அடையாம? முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துறதுக்கு தான் ரஜினிகாந்த் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினார்னு சொல்லும்போது, அவர் முதலமைச்சராக விரும்பல விஜயகாந்த் மாதிரி அப்படின்லாம் சொன்னா எப்படி அரசியல் பயணம் இருக்கும்? அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இல்ல, அவரு விரும்பாரு. அவர் சொல்ற ஆட்களை ஒரு தேர்தல மாத்துவாரு அவரு. இந்த தேர்தல்ல அவருக்கு யார் அவர் சொல்ற பேச்சு கேட்கறாரு. கொள்கை உடன்பாடு. இப்ப இந்த கட்சியில கொள்கை ஏத்து வந்தவங்க அத்தனை பேர் வெளியேறிட்டாங்க. இந்நாளைக்கு இருக்கிற கூட்டம் அத்தனை ரசிகர் கூட்டம் தான். சீமான் பேசுற ரசிகர் கூட்டம். அவன் எது சொன்னாலும் கேட்பாங்க, எப்படி இருந்தாலும் நடப்பாங்க. அந்த ரசிகர் கூட்டம் அவர் தகுந்த மாதிரி ரசிகரை வச்சுக்குவார், அவ்வளவுதான். அப்பயும் அவர் ஒரு தேர்தல் வச்சுக்குவார், அடுத்த தேர்தல் வேற வேட்பாளர் மாத்திடுவாரு. எந்த தொகுதியும் தொடர்ச்சியான வேட்பாளர் ஒருத்தர் நிறுத்ததே கிடையாது. வேற தொகுதி வேட்பாளர் மாத்திடுவார் அவரு. அதுவும் எப்படி மாத்துவாருன்னா, கன்னியாகுமரி கூட்டு வந்து கிருஷ்ணகிரியில போடுவார், கிருஷ்ணகிரி போய் மதுரையில போடுவார். யாருமே அங்க தலை தூக்கி அந்த தலைமையை மாறக்கூடாது அப்படின்றது அவர் தெளிவா இருப்பார். அவர் சீமானை தவிர வேறு யாரும் முகம் தெரிந்து விடக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு அப்படின்றீங்களா? உறுதியா இருக்காரு அவர். தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் போட்டியிட வைக்காம வேறு வேறு தொகுதிகளுக்கு மாற்றிக்கொண்டே இருந்தா எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கிடைக்கும்? எப்படி அந்த வாக்கு வளர்ச்சி அடைந்திருக்கும்? ஏன்னா இப்ப தொடக்க காலத்துல இருந்த 2-3% வாக்குகளில் இருந்து 8% எட்டி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த நிலைப்பாடு, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ப கை கொடுக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அது எப்படி அர்த்தமாயிரும்? இப்ப சீமானுக்கு எழுதுற வாக்கு அப்படின்னா, இப்ப பக்கத்து மாவட்டம் தருமபுரியில 60,000 வாக்கு இருந்துச்சு, கிருஷ்ணகிரியில 1 லட்சம் வாக்கு இருந்துச்சு, சிவகங்கையில 1.5 லட்சம் வாக்கு இருந்துச்சு. நீங்க சீமானுக்கு எழுதுற வாக்குன்னா எல்லா இடத்துலயும் நீங்க 1 லட்சம் வாக்கு சரியா தான் விழணும். நிலைப்பாடு இல்ல. இப்ப எம்மண்ணுல இருக்கிற தெலுங்கு மொழி சார்ந்த கன்னட மொழி சார்ந்த மக்கள் அதிகம் கிருஷ்ணகிரி மண்ணுல. இங்க நான் 1 லட்சம் வாக்குகள் மேல எடுத்திருக்கோம். இங்க தருமபுரியில மண்ணுல 50,000 வாக்கு எடுத்திருக்காங்க. அங்க சீமானுக்காக விழுந்த வாக்கு கிடையாது. நாங்க தொடர்ச்சியா 15 வருஷம் ஒரு கிராமமும் சென்று ஒரு கிராமத்துல மக்கள் பிரச்சனை தீர்த்து, ஒரு மக்களோட குறைகள் தீர்த்து, மக்கள் பின்னாடி நாங்க தொடர்ச்சியா பயணம் பண்ணதுனால அந்த மக்கள் இந்த நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கிற தம்பிகளை நம்பிதான் பாதி பேர் போடுறாங்க தவிர சீமானுக்காக ஓட்டு விழுந்துச்சு இல்லைன்னு சொல்ல. சீமான ஒரு முகமா இருக்கா ஓட்டு விழுந்துச்சு. ஆனா சீமானுக்காகவே எல்லா வீட்டு விழுந்துச்சுன்றதுல பொய். நான் கலப்பணி செய்யாமலாம் வரல. எங்க ஊர்ல, நான் வாழ்ந்த ஊர்ல, என் ஊர்ல வாக்குல வந்து என் பூத்துல வந்து 400 ஓட்டுன்னா, சீமான ஊர்ல சீமான் அவரு சார்ந்த அவர் மண்ணு ஓட்டுல 4 ஓட்டு தான் விழுந்துச்சு 2016 தேர்தல்ல. என் ஊராட்சியில 200 வாக்குகள் 2016ல. அவர் ஊராட்சியில 40 ஓட்டு கூட இல்ல. அவர் வீட்லயே 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேர்ல 4 ஓட்டு தான் விழுந்துச்சு அவருக்கு. அப்ப யாரு களப்பணி செஞ்சது? நாங்க களப்பணி செய்யறோம். உண்மையா சித்தாந்த சீமான் பக்கத்துல போய் புகைப்படம் எடுத்து செஞ்சு பெருசா போட்டு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணல. நாங்க கொள்கை ரீதியா வந்தோம், தலைவர் ஏத்துட்டு போறோம். தலைவருக்காக ரெண்டு களப்பணி செஞ்சோம். இவர் கொள்கையில மாறுறாரு, எல்லாத்திலையும் மாறுறாரு அப்படின்னும் போது வெளியே வரும். இல்ல நாம் தமிழ் விட்டு எங்களை சீமான் லெட்டர் பேட் போட்டு ஒருத்தர் வெளியே அனுப்பிடுறாங்க. லெட்டர் அனுப்பிச்சு வெளியே வரல. எல்லாருமே நாங்களா விருப்பப்பட்டு தான் வெளியே வந்திருக்கோம்.
இது மேல ஆனா அவர் இருந்தாங்கன்னா சொல்லும்போது நாங்க எட்டு பின்னாடி ஒரு 15 லட்சம் இளைஞர்களை வாழ்க்கை பாதிப்படைக்கும். அவனும் எங்க மாதிரி குடும்ப குட்டியெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கை வாழ்வாதாரத்தெல்லாம் விட்டு நாசமா போயிடக்கூடாது. நம்ம இதோட போயிருவோம், அந்த செஞ்சு பாவத்தோட போயிருவோம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கோம். அதுல போய் வேற கட்சியில எதுவும் சேர முடியாது, திமுக அதிமுக சேர முடியாதுனால எங்கதான் தமிழ் தேசிய கொள்கை மாற்று ஒரு கட்சி எங்களுக்கு இருக்கிறது, தமிழ் வாழ்வு கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியில இணைய போறதுக்காக அங்க இணைஞ்சிட்டு இருக்கோம். இல்ல இப்ப நீங்க இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனா சீமான் வந்து நாங்க விலக்கி வச்சவங்க தான் வேறு கட்சிகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அவரு. அவரு சொல்லுவாரு, அவரு விலைக்கு வச்சதுக்கான விலைக்கு வச்சாருல, விலைக்கு கடிதம் கொடுத்துருக்கணும்ல, விலைக்கு சும்மா விட்டுருவாரா? சும்மா நினைச்சதெல்லாம் லெட்டர் பேட் கொடுக்குறது தானே. ஏன் தானே 5 மாசமா உங்க கட்சியில ஒரே ஒரு லெட்டர் பேட் கூட வரலாம் வெளியே வந்துட்ட அப்புறம் 5 மாசம் ஆச்சு. தினசரி 4 பேர் 10 பேர் எடுத்துட்டே இருப்பாங்க. ஏன் அந்த 5 மாசம் நீங்க ஒருத்தர் கூட எடுக்க மாட்டீங்க? நீங்க காரணம் என்ன? நீங்க திட்டமிட்டு நகர்த்துறீங்க. உங்களுக்கான சூழல் அமையும் போது அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சு விடுறீங்க நீங்க. இது இப்ப வச்சுக்கலாம் சார். உங்களுக்கு ஒரு சவால், சீமானு ஒரு சவால் விடுறேன். 2026 தேர்தல்ல திருப்பூர் முதல்வர் தமிழ்நாட்டு தனித்து நிக்கட்டும். இதே நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்குல 500 வாக்கு அதிகமா வேணா கூட நாங்க அந்த கட்சிக்கு திரும்ப நாங்களே வந்துடுறோம். சவால் விடுறேன் நான். இல்ல அவர் தனித்து நிக்கிறேன்னு 500 வாக்குல அதிகமா 2026 தனித்து நிக்கட்டும், சவால் விடுறாங்க. இப்ப சீமானுக்காக விழுந்து வாக்குகள் சொல்றீங்க இல்லையா? அந்த சீமானுக்காக விழுந்து வாக்குக்காக சொல்றேன் நான். 2026 தேர்தல் வர்றது இந்த 5 வருஷம் ஆச்சு இல்ல. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்ப 24ல நீங்க 2 வருஷம் 1.5 வருஷம் உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 10 லட்சம் வாக்குகள் அது அதிகமா இருக்குல்ல. நீங்க அதோட நான் ஏற்கனவே எடுத்த தேர்தல் 500 வாக்கு அதிகமா எடுத்தோம். நாங்க பாக்கலாம் திரும்ப அன்னைக்கு முடிவு சொல்றோம். அன்னைக்கு சீமானுக்காக விழுந்து வாக்கா இல்ல தேசிய தலைவர் பிரபாகரனுக்காக விழுந்து வாக்கா இங்க அந்த கொள்கையேற்று நின்ற தம்பிகளுக்காக விழுந்த வாக்கான்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். எனக்கு நாடாளுமன்ற தேர்தலை விட கூடுதலாக வாக்கே வராதுன்றீங்க. கண்டிப்பா வராது. திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் பெரியாரை எதிர்க்கிறார், தமிழ் தேசியம் பேசுறாரு. ஆனா அண்ணா நினைவு நாள்ல அண்ணாவை புகழ்ந்து பேசுறாரு. அதாவது பெரியாரை எதிர்த்து தனி அரசியல் கட்சி தொடங்கியவர் அண்ணா, தானே படித்தவர், 2 பட்டங்களை பெற்றவர் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அடிப்படையில வருது? அண்ணாவும் திராவிட அரசியல் தானே செய்தார். எல்லாமே திராவிட அரசியல் தான் சொல்றேன். இவர் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி பேசுவாரு. இவர் எல்லா சூழ்நிலை இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. அவருக்கு யாரோ ஒருத்தர் அவர் பின்னாடி இயக்குறாங்க. அந்த இயக்கத்துல ஏற்ப மாறி மாறி பேசுறாரு. நீங்களே நினைச்சு பாருங்க சார், நான் கட்சியில இருந்து வெளியே இருந்ததா போய் சொல்லல. நீங்க ஒரு பத்திரிகை ஊடகவியலாளரா இருக்கிறீங்க. நீங்க அவருடைய காணொலியில தொடர்ந்து 30 நாள் கேளுங்க. 30 நாள் காணொலியில ஒரே மாதிரி இருக்காது. அவர் யாரோ ஒருத்தர் பின்னாடி இயக்குறாங்க, அந்த இயக்கத்துக்கு ஏற்ப மாதிரி செய்யறாரு. அண்ணா பத்தி தப்பா சொல்லுவாரு. அண்ணா கிட்ட தான் முதல் ஊழல் ஆரம்பிச்சுலாம் பேசியிருக்காரு, ஏற்கனவே பேசியிருக்காரு. முதல் ஊழலோட பிள்ளைய அண்ணா தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு அண்ணாவோட புகழ்ந்து பேசுவாரு. அண்ணா திராவிடத்தை ஏற்றாருன்னு எல்லாமே ஒரு போலியான விஷயம் தான். இவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அவரால் இருக்கிற கட்சி உடையுது. இதை எப்படி சேர்க்கிறது அவருக்கு தெரியல. அதனால மனப்பிரண்டுருச்சு அவருக்கு. மனநிலையே அவர் சரியான மனநிலை இல்லை. அது மாதிரி மனநிலையில சுத்திக்கிறாரு. உங்களுடைய பார்வையில நாம் தமிழர் கட்சியுடைய போக்கு, அந்த வளர்ச்சி என்ன ஆகும் எதிர்காலத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழ் கட்சி நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி. என் உடல் உழைப்பு, எங்க வாழ்க்கை எல்லாத்தையும் அதுக்காக இழந்திருக்கோம். நாங்க அதை கெடுக்கிட்டோம், நாசமா போட்டலாம்னு நினைக்கல. அந்த கட்சி நாங்க வெளியே வந்துட்டு அப்புறம்னாலும் நாங்க செஞ்சு சொல்ற குறைகளை, நிறைகளை எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு இதை முன்னே இருக்கிற இந்த தமிழ் தேச அரசியல் வெல்லணும் அப்படின்றதோட எங்களோட நோக்கம். அந்த அரசியல் வெல்லணும். அந்த அரசியல் வெல்றதுக்கு இந்த எல்லா தவறும் மாத்தி அவர் இருக்கிற பிள்ளைங்களால இனிமேலுக்கு வர்ற பிள்ளைகளை யாரையும் வாழ்க்கை நாசம் பண்ணாம சரியான முடிவு எடுத்து ஒரே கொள்கையோட நின்று அவர் பயணிச்சு இந்த கட்சி வளர்க்கணும் தான் எங்களோட விருப்பம். அது போகக்கூடாது. ஆனா அதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு தெரியல. கட்சி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு பெருசா தெரியல. இல்ல சீமானை அணுகி பேசுறதுக்கோ, அப்படியான கட்சிகளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த சிக்கலை போக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கோ வாய்ப்பு வழிகள் கிடையாதா? இல்ல அதை கேட்க மாட்டாரா அவரு? ஏன்னா அவரும் கட்சி தொடங்கி போயிட்டு இருக்காருன்னு சொன்னா கட்சியை வளர்ச்சி கொண்டு போகணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. கட்சி வளர்ச்சி கொண்டு போனா கட்சி வளர்ச்சிக்கான விஷயம் சீமான் தரப்புல இருந்து ஒரு விஷயம் கூட நடக்கல. சீமான் கிட்ட சேர்ந்துங்கிற பிள்ளைங்க, படிச்ச அறிவாற்றல் மிக்க பிள்ளைங்க, அன்னைக்கு 2009 இனப்படுகொலைக்கு அப்புறம் அந்த இனப்படுகொலை சேர்ந்த அறிவாற்றல் மிக்க பிள்ளைங்க, அவன் எப்படியோ இந்த கட்சியை கொண்டு போய் இயக்கமா கட்சியை மாறி கட்சியில தேர்தல் களம் மாறி இல்ல ஓட கொண்டு அவன் தான் செய்யறான். சீமான் சொன்னவர் சீமான் கிட்ட சீமான் கைப்படை எடுத்து கொடுத்த ஒரு கடிதம், ஒரு அறிக்கை நேருக்கு வச்சு வெளியே சொல்லுங்க. அவர் யாருமே இல்லை. அவர் எல்லாம் அட்மிட் தான் வேலை செய்வாங்க. நேருக்கு அவர் ஒரு அறிக்கை எழுத மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். எப்ப நீங்க ஒரு அறிக்கை எடுத்து காமிச்சா கூட அப்படியே தூக்கி தூக்கி போதான் சொல்லுவாரு. சீமான நினைக்கல. இது ஒரு திரைப்படம் மாதிரிதான். இது தலைவன் சரியில்லை, தொண்டம் சரியா இருக்கான். எப்படியோ ஒண்ணு தெரியாம இந்த பொண்டாட்டியை வாக்கப்பட்டோம். இவங்க வாழ்ந்தார கண்டிஷன்ல வாழ வேண்டிய நிலைமையில பொண்டாட்டி நல்லவன்னு சொல்லி வாழ வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லைங்க. நன்றி சார். மற்றொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி.